கோவில்னாலே திருவாரூர் கோவில் ஞாபகம் வராமல் இருக்காது. சைவ மரபில் கோவில்னால் சிதம்பரத்தையும், பெரிய கோவில்னால் திருவாரூர் தியாகேச பெருமானுடைய கோவிலையும் குறிப்பிட்டிருக்கா. அப்படி குறிப்பிட்ட கோவிலில் சைவ குறவர்கள் எவ்வளோ பாடியிருக்காங்கிறேன். சம்பந்தர் 55 திருப்பதிகளை திருவாரூரில் பாடியிருக்கார். அப்பர் 208 பாடல்களை திருவாரூர் மேலே பாடியிருக்கார். மாணிக்க வாசகர் 3 பாட்டு பாடியிருக்கார். சுந்தரர் 87 பாடல்கள் திருமறைகளை பாடியிருக்கார். அப்பேற்பட்ட சமயக்குறவர்கள் 4 பாடிய ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோவில். கோவில் 5 வேலி, குளம் 5 வேலி, செங்கழநீர் ஓட 5 வேலின்னு சொல்லுவாள். உலகத்திலேயே இது ரொம்ப பிரசித்தி பெற்ற அருமையான கோவில் தியாகேச பெருமான். தியாகேசனை ஒரு நிமிஷம் நீரை செஞ்சடை மேல் வைத்த நிமலனார் காருத்த மிரட்டல் கனல் வாயராய் ஆரத்தரை உரையும் மணி ஆரூரரை தூரத்தே தொழுவார் வினை தூடியே. நீ அமெரிக்காவில் இரு, லண்டனில் இரு, திருவாரூர் தியாகராஜாவை அந்த கோயிலின் திசையை நினச்சி ஒரு கும்பிடு போட்டேன்னா தியாகேசா ஆரூரா அப்படின்னு ஒரு நடவை சொன்னாலே இது வரி செஞ்ச பாவங்களை தூரத்தே வைத்து தொழுவார் வினை தூடியே. நான் தூளாக போயிடுமா இது வரைக்கும் செஞ்ச பாவங்கள்லாம். அப்பேற்பட்ட எம்பெருமான நம்ம காலை வேலையில் நினச்சி வணங்குவோம். தியாகேச பெருமானுடைய உலகத்திலேயே பெரிய ஆழித்தேர் கொண்ட வித்தகன் சம்பந்தர் பாடியிருக்கார். தோழத்த வெண்மதியும் ஜூடி பொழிந்துலங்கு வேழத்துறி போர்த்தான் வெள்வளையால் தன் விரும்ப ஊழித்தீ அண்ணானை ஓங்கடிமா பூண்டது ஒரு ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே அப்படின்னு சொல்லியிருக்கார். அதோட கமலாலய திருக்குளத்தில் இப்போ 2 மாதம் முன்னாடி நடந்தது தெப்பம். அருமையான தெப்பம், 50 அடி நீளம், 50 அடி 50க்கு 50 ஸ்கொயராக இருக்கும். 500 பேர் கெப்பாசிட்டி உள்ள பெரிய திருக்குளத்தில் அருமையாக 3 நாள் பிரமாதமாக ஒரு நாளைக்கு 3 வேளை வளம் வந்தது. அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்தது. நவகிரகங்கள்லாம் தியாகராஜா சுவாமி சொன்னதுனால கட்டுப்பட்டு எல்லாம் ஒரே திசையில் இருக்கிறது. இங்கே வரும் அடியார்களை யாரையும் நீங்கள் எந்த கிரகமும் பிடிச்சி அவளுக்கு ஒன்றும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு தியாகராஜா உத்தரவு போட்டதுக்கு ஏற்ப ஒரே திசையில் எல்லா கிரகங்களும் நிற்கிறது. அந்த சுவாமிக்கு கொண்டு வந்த பூவை ராணி முகந்துட்டான்னு அவரோட மூக்கை அறிந்த ஸ்தலம். சுவாமிக்கு கொண்ட பூ ராணியாக இருந்தால் கூட மோந்து போட்டுட்டான்னு முகரக்கூடாது. சுவாமிக்கு போடுற மலர்களை முகரக்கூடாது. மேலே போட்டுன்னு தோல் மேலே போட்டுன்னு கைக்கு மேலே எடுத்துன்னு வரக்கூடாது. அழகாக கைப்படாமல் எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். அந்த மலரை முகந்தத்தினால மூக்கை அறிந்த ஸ்தலம். அதேமாரி சமணர்கள்லாம் பரிகாசம் பண்ணி நீ தியாகேசா ஆரூரான்னு சிவா நான் சிவச்சிவாயான்னு சொல்லிட்டு இருக்கியே, உன்னால் தண்ணியால் விளக்கரிக்க முடியுமான்னு கேட்டாலாம் திருவாரூர் கோவிலில். முடியும் அப்படின்னு ஒரு சாதனை சொல்லிவிட்டேன். என்னடா சொல்லிட்டோமே தியாகேசா, நீ தான் காப்பாற்றணும்னு நினைக்கிற. உடனே கமலாலய குளத்துலேருந்து ஜலம் எடுத்துன்னு வாங்க, நீங்களே போய் எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சமணர்களை சொல்லாமல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க. அதை பற்றி அதை கொண்டு ஒரு விளக்கில் போட்டு பாடல்கள் பாடினோன்னு அருமையாக அந்த நீரால் விளக்கரித்த தலம். அப்பேற்பட்ட தலம். திருமணமாகாதவர்கள்லாம் ரௌத்ர துர்க்கைக்கு செவ்வாய்க்கிழமை எலுமிச்சம்பழ தோளில் விளக்கேற்றி வைக்கிறார். இன்னும் பற்பல பெருமைகளை கொண்ட அருமையான ஊர். பசுவையினோட கன்றை கொன்ற மனுநீதி சோழனோட பையனை தேர்காலில் இட்ட அழைத்தான் மனுநீதி சோழன். தர்மம் தவறாமல் தன் மகனாக இருந்தாலும் பார்க்காம இந்த கண்ணை கொண்டுட்டான். அதேமாரி ஒன்றையும் கொள்றேன்னு சொல்லி அப்புறம் சுவாமி வரம் கொடுத்து 2 பேரும் கண்ணுக்குட்டியும் போயிட்டு கொடுத்து அந்த இளவரசனும் போயிட்டு விட்டான்னு சொல்லுவான். அப்பேற்பட்ட உத்தமமான அருமையான லைஃப்பில் ஒரு நாளையாவது பார்க்க வேண்டிய கோயில். வருகிற 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஆடிப்பூர கமலாம்பாள் தவக்கோலத்தில் இருக்கா. சக்தி பீடத்தில் தலையாய பீடம். அவளுக்கு தேர் வருது, ஆடிப்பூர தேர். 6ஆம் தேதி சாயந்தரம் 4:35 மணிக்கு எல்லோரும் வந்திருந்து வடத்தை பிடித்து இழுத்து எல்லாம் வல்ல ஆதிபராசக்தி கமலையின் பேரருளுக்கு பாத்திரமாக எல்லோரையும் வரவும் என்று வளத்தை பிடித்து இழுத்து அம்பாளுடைய பேரருளையும் தியாகேசனுடைய பேரருளையும் பெற வருக என அழைப்பதோடு இந்த பெருமையை, தியாகேசன் பெருமை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு பார்க்க நேரம் இருக்காது. நன்றி. ராமசுவாமி கும்பகோணம். குற்றம் குறை இருக்குன்னா மன்னிச்சோம். நன்றி.